இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், வாட் இஸ் டேட்டா, இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் அதர் இன்புட் டிவைசஸ். ஃபர்ஸ்ட், retinal scanner. This performs a retinal scan, which is a biometric technique that uses unique patterns on a person's retinal blood vessels. நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, எங்கே நம்மளுடைய கண் ஐ, அந்த ஐயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா blood vessels இருக்குது. ஸோ அந்த வெசல்ஸை ஸ்கேன் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா மாறாது ஒவ்வொருத்தருக்கு. இதுதான் பயோமெட்ரிக் ஸ்கேனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ஒரு இன்புட் டிவைஸ். Next, light pen. A light pen is a pointing device shaped like a pen and it is connected to a monitor. The tip of a light pen contains a light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. Light pens have advantages of drawing directly onto the screen, but this comes hard to use and is also not accurate. So இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லைட் பென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து லைட் பென் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு ஒரு வயரில் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா சிபியூவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பென்னுடைய இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அது வந்து டேரெக்டாக நீங்கள் மானிட்டர் இருக்குது இல்லையா, மானிட்டர் ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு லைட் சென்சிட்டிவ் இருக்குது. நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த லைட் பென் அப்படிங்கிறது. பட் இது வந்து ஹார்ட், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, சரியா? பட் இருக்குது, இது ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இது நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் நம்ம இதை பார்த்துருக்கோம். இட் இஸ் எ டிவைஸ் விச் டிடெக்ட்ஸ் கேரக்டர்ஸ் பிரிண்டட் ஆன் எ ரிட்டன் ஆன் பேப்பர் வித் OCR. A user can scan a page from a book. The computer will recognize the characters in the page as letters and punctuation marks and stores. The scanned document can be edited using the word processor அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்டிக்கல் ஸ்கேனர். அதாவது நம்ம நார்மலான பேப்பரில் எழுதுறது ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பேப்பரில் இருக்குது இல்லையா, அந்த பேஜஸ் புக்ஸ் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டாக வேர்ட் ப்ராசஸரில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். நெக்ஸ்ட்டு பார்கோட் ரீடர். இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். barcode and QR code reader அப்படின்னு சொல்லுவோம். A barcode is a pattern printed in lines of different thickness. The barcode reader scans the information on the barcodes, transmits to the computer for further processing. The system gives the fast and error-free entry of information into the computer. QR, quick response code. The QR code is a two-dimension barcode which can be read by a camera and processed to interpret the images. அதாவது பார்கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்லேயுமே அந்த பார்கோடிங் வேரியஸ் திக்னஸ் ஆஃப் ஏ லைன்ஸ், ஒரு பென்னிலேருந்து எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பார்கோட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய மார்க் ஷீட்டில் கூட அந்த பார்கோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னம்னா அது நம்மளுடைய டேட்டாஸ் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அக்யூரேட் டீட்டெயில்ஸை, எரர் ஃப்ரீ டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம விலையை நம்ம டைப் பண்ணும்பொழுது எரர்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருள் மேலே அந்த பார்கோட் ரீடர் பார்த்தீங்கன்னா ஒரு இது கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம அது மேலே காமிக்கும் போது ஒரு பீப் சவுண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரைஸ் அண்ட் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவனோட ஐட்டம் கோட் இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அக்யூரேட்டாக இருக்கும், நமக்கு எரர் ஃப்ரீயாக வரதுக்கு தான் அந்த பார்கோட் ரீடர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் அப்படிங்கிறது. மைக்ரோஃபோன்ஸ், வாய்ஸ் இன்புட் அப்படின்னா மைக்ரோஃபோன்ஸ், மைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மைக்கு சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மைக்ஸ், நம்ம பேசக்கூடியதை அப்படியே ஸ்டோர் பண்ணுறது, அப்படியே டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறது. மைக்ரோஃபோன் serves as a voice input device. It captures the voice data and send it to the computer using the microphone along with the speech recognition software can offer a completely. அதாவது ஸ்பீச் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச்.
completely new approach to input information into the computer. So நம்ம பேசுறது அப்படியே கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய another device is called as a voice input device, that is mic ன்றது voice input device. It is also a one of the input devices. And next one we see about this digital camera. So digital camera is also a input devices. It captures the images, videos directly in the digital form. It uses the CCD, that is charge coupled device கேட்பாங்க 1 marksல. CCD charged coupled device, electronic chip. When light falls on the chip through the lens, it converts the light rays into the digital format. நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸை டிஜிட்டலாக மாற்றி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கேமராஸ், வெப் கேமராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய சிஸ்டமுக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த கேமரா, இட்ஸ் கால்ட் அஸ் அ வெப் கேமரா. இதுதான் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் டச் ஸ்க்ரீன். இது நம்ம மோஸ்ட்லி நம்ம எங்கே பார்ப்போம்னா we see in the ATM சென்டர்ஸ், ATM ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து டச் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன இன்புட்ஸ் வேணுமோ we cannot use the keyboard, otherwise it is we use the monitor also. மானிட்டர்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா டச் பண்ணுவோம். ஸோ it is called as a touch screen. A touch screen is display device that allows the user to interact with their computer by using the finger. It can be quite useful as an alternative to a mouse or keyboard for navigating a graphical user interface. Touchscreen are used a wide variety of devices such as computers, laptops, monitors, smartphones, tablets, cash registers, and information kiosks. Some touch screens use a grid of infrared beams to sense the presence of a finger instead of utilizing the touch sensitive input. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் இல்லையா. நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஃபோன் தான். நமக்கு எது வேணுமோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டச் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட்டு கீயர். பாருங்கள், கீயர் அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது, நம்மளுடைய விரலில் வச்சுட்டு அதனுடைய ஒரு இதை என்ன பண்ணுவோம், வயர்லாம் இருக்கும், அதை நம்ம அப்படியே விரலில் வச்சு நம்ம விரலில் என்ன அசைக்கிறோமோ அந்த என்ன இது நம்ம என்ன லெட்டர்ஸ் என்ன இதை அசைக்கிறோமோ சிக்னல்ஸை, ஸோ இது என்ன ஆகுனா அப்படியே சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. A keyer is a device for signaling by a hand by way of pressing one or more switches. Modern keyers have large number of switches but do not as many as full size keyboard. Typically full size keyboard மாதிரி இருக்காது, நமக்கு ஜஸ்ட் ஒரு கீஸ் இருக்கும், அது நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்படின்னமோ அது மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். This number is between 4 and 50. A keyer is different from a keyboard which has no board but the keys are arranged in the cluster. ஸோ கீயர் வந்து கீபோர்டு மாதிரி தான் பார்க்குறதுக்கு, ஆனால் கீபோர்டு மாதிரி போர்டெலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே கீ மட்டும் இருக்கும், அப்படியே அதை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கீயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அவுட்புட் டிவைஸ். Output devices. First one, monitor. Monitor is the most commonly used output device to display the information. It looks like a TV. Pictures on the monitor are formed with a picture element is called as a பிக்சல்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மானிட்டரில் இருக்கக்கூடிய இது என்னன்னா பிக்சல்ஸ் அப்படிங்கிறது. மானிட்டருங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ். இட்ஸ் அ ஃபேமஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ் மானிட்டர்ஸ். இட்ஸ் லுக் லைக் ஏ டிவி, பார்க்குறதுக்கு டிவி மாதிரி. இன்றைக்கி எல்இடி டிவிஸ் ஆல்சோ ஸ்மார்ட் டிவிஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கம்ப்யூட்டர் மானிட்டர் அண்ட் டிவி ஸ்க்ரீன். சரியா, 2-in-1 பர்பஸில் நம்ம இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த மானிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னம்னா சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும், பிக்சர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிக்சர் எலிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் எ pixels. Monitors may either be monochrome which display the single color, that is black and white. Monitors வந்து முன்ன monochromes-ஆ இருந்தது, அடுத்தது இப்போலாம் வந்து கலர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ black and white or can be color which display the results in multiple colors. முன்னெல்லாம் மானிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா கேத்தோட் ரேட் சிஆர்டி மானிட்டர்ஸ் இருந்தது, அப்புறம் எல்சிடி மானிட்டர்ஸ் வந்தது, எல்இடி மானிட்டர்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி இப்போ டிவியே கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணலாம், டிவியாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாம் வந்துருச்சு. There are many types of monitors are available such as CRT cathode ray tube சொன்னேன் இல்லைங்களா, and LCD liquid crystal display and LED light emitting diodes அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாமே LED monitors தான். The monitor works with the VGA video graphics array card. The video graphics card helps the keyboard to communicate with the screen.
ஸோ வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும் கம்ப்யூட்டர் மானிட்டரில். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நம்ம நார்மல் டிவியில் கூட ஸ்மார்ட் டிவியில் அதெல்லாம் வந்துருச்சு. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே மானிட்டர். யூஸ்வலி த ரீசன்ட் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்டிங் வீடியோ கார்டு. இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடிய மதர் போர்டில் முன்னெல்லாம் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது வாங்கி நம்ம எங்கள் இதில் சிபியூவில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். இப்போல்லாம் மதர் போர்ட்லேயே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அட்டாச் ஆகி தான் நமக்கு வருது. சரிங்களா? த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் was a part of Xerox Alto computer system which released on March 1, 1973. So first வந்த மானிட்டருக்கு பேர் அதுதான் இல்லையா? அது அடுத்தது நெக்ஸ்ட் பிளாட்டர். பிளாட்டர் அப்படிங்கிறது ஒரு பிரிண்டர் மாதிரியே இருக்கும். ஃப்ளக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? that is called as a plotters. Plotter is an output device that is used to produce a graphical output on papers that uses single color or multi-color pens to draw the pictures. So இங்கே பாருங்கள் plotters. So this is called as a plotters. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா plotters அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளக்ஸு பிரிண்ட்ஸு அது மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் plotters. பார்க்குறதுக்கு பிரிண்டர்ஸ் மாதிரியே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா printers. Printers are used to print the information on papers. Printers are divided into two main categories: impact printers and non-impact printers. Printers அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் அவுட்புட் வருது. அவுட்புட் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் காமன் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். அந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர். ஸோ பிரிண்டரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்று நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா ஒரு மெட்டல் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர் மேலே போயிட்டு அடிக்கும். மெட்டல் மெட்டீரியல் பீட்டன் டு தி பேப்பரில் கொண்டு போய் டச் ஆகும். அது டச் ஆகும்பொழுது அந்த மெட்டல் மெட்டீரியலுக்கும் பேப்பருக்கும் நடுவில் ஒரு ரிப்பன் ஒன்று இருக்கும். ஸோ ரிப்பனில் ஒரு இங்க் ரிப்பன். ஸோ அது மேலே டச் ஆகிட்டு போய் பேப்பரில் டச் ஆகும் பொழுது என்ன டிசைன் அந்த மெட்டல் மெட்டீரியலில் இருக்கோ அந்த டிசைனானது பேப்பரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது மெத்தடு பேர் தான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது. நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டல் மெட்டீரியலும் எதோட கான்டாக்ட் பேப்பரோட கான்டாக்ட் இல்லாமல் ஜஸ்ட் வந்து நம்ம லேசர் லைட்ஸ் யூஸ் பண்ணுறது அல்லது ஹீட் யூஸ் பண்ணுறது அல்லது ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மெத்தடில் எழுதுறதுக்கு பேர் தான் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். தெர் இஸ் நோ கான்டாக்ட் பிட்வீன் த பேப்பர் அண்ட் த மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலுக்கும் பேப்பருக்கும் எந்த கான்டாக்டும் இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு பேர் என்ன? நான் இம்பேக்ட். கான்டாக்டோடு எழுதுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் அ ஹேம்பர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் எ ரிப்பன். பார்த்தீங்களா? ஸ்ட்ரைக்கிங் ஒரு அடிக்குது, ஸ்ட்ரைக்கிங் ஆன் எ ஹேம்பர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் எ ribbon. These printers can print on a multi-part using carbon papers by using mechanical pressure. ஏன்னா இது போய் ஒரு இது மேலே அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி என்ன ஆகுது, நம்ம அந்த ரிப்பன் நடுவில் ஒரு ரிப்பன் இருக்கு இல்லையா, அந்த என்ன அச்சு இருக்கோ அந்த அச்சு விழுதுன்றாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் கார்பஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கார்பன் வச்சு இன்னும் 2 பேப்பர் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா அது காப்பீஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நம்ம ஒரே டைம்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இது அது ஏன்னா அது அடிக்குது இல்லையா, அடிக்கும்போது ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷர் அழுத்தம் என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இருக்க பேப்பருங்கள்லையும் அந்த ப்ரெஷர் அப்படியே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர்ஸ் ஆர் த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். டாட் மேட்ரிக்ஸும் லைன் பிரிண்டர்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடைகள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளோட இதில் வச்சுருக்காங்களே, பில்லிங்க்கு வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தான். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ அதில் பாருங்கள் அந்த சவுண்ட் இருக்கும், ஒரு கிரிச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா அந்த மெட்டீரியல் போய் என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுது பேப்பரில். ஸோ அதனால் அந்த சவுண்டு வரும். பட் இட் இஸ் சீப். A dot matrix printer that prints using a fixed number of pins or wires. Each dot is produced by a tiny metal rod and also called a wire or a pin, which works by the power or tiny electromagnet or solenoid, either directly or through a set of small levers. It generally prints one line of the text at a time. The printing speed of these printers varies from 30 to 150 cps character per second. ஒரு செகண்டில் எத்தனை கேரக்டர் அப்படின்னா 30 to 1550 கேரக்டர் per second. சரிங்களா? Next, line printers, line matrix, that is line printers is called as a line matrix printers, use a fixed print head for printing. Basically, it prints a page wide line of dots, but it builds up a line of text by printing a line of dots.
Line printers are capable of printing much more than 1000 lines per minute. So 1000 lines per minute, resulting in thousands of papers per hour. These printers also use a mechanical pressure to print on multi-part using carbon papers. இதுவும் carbon papers வச்சு நிறைய parts யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த என்னது line printers யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் non-impact printers அப்படின்னு சொல்லக்கூடியது. These printers do not use striking mechanism for printing. அதான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே அடிக்கிற மாதிரி எந்த striking mechanism இருக்காது. These use the electrostatic or laser technology. Quality and speed of these printers are better than impact printers. For example, laser printers, inkjet printers or the non-impact printers. Laser printers mostly work with the similar technology used by a photocopiers. It makes a laser beam scan back and forth across the drums inside the printer. Building up a pattern, it can produce a very good quality of graphic images. One of the chief characteristics of laser printer is their resolution. How many dots per inch? DPI, dots per inch. The available resolution range 1200 DPI, that is dots per inch. ஒரு இதில் இன்ச்சில் அவ்வளோ 1200 dots வரும். Approximately it can be printed 100 page per minute. ஒரு நிமிஷத்துக்கு 100 page print ஆகும். லேசர் பிரிண்டர்ஸ் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த ஒரு பேப்பரை இதெல்லாம் ஸ்ட்ரைக்கிங் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு லேசர் லைட் என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த பின்னாடி அந்த ட்ரம் வழியாக லேசர் லைட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அது வழியாக நம்ம எழுதுறதுக்காகவும் பண்ணக்கூடியது. பட் நல்ல குவாலிட்டியான கிராஃபிக்ஸ் இமேஜஸ் அதெல்லாம் வரதுக்கு இந்த லேசர் லைட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் இட் இஸ் கொஞ்சம் காஸ்ட்லி இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cheap and best inkjet printers. Inkjet printers use color cartridge which combine magenta, yellow and cyan inks to create a color tones. A black cartridge is also used for a monochrome output. Inkjet printers work by spraying ionized ink at a sheet of paper. The speed of inkjet printers generally range from 1 to 20 ppm, that is page per minute. ஒரு நிமிஷத்துக்கு 20 pages வரைக்கும் வரும். இதில் எத்தனை pages? லேசர் பிரிண்டர்ஸில் 100 pages வந்தது. இதில் வந்து 1 to 20 pages. இதெல்லாம் 1 marksல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் 1 marksல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ஜெட் பிரிண்டர்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கேட்ரேஜஸ் இருக்கும். திட் இஸ் இங்க் இருக்கக்கூடிய எல்லோ, மெஜந்தா அண்ட் சாயன்ற கேட்ரேஜஸ், பிளாக் கேட்ரேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த கேட்ரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்ரேஜஸ் இருக்குது, கலரும் பிளாக்கும் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும் ஒரு பின். அந்த பின் வழியாக ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த ஸ்ப்ரேயிங் மெத்தடில் வர்றது தான் இன்ஜெட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் யூஸ் டெக்னாலஜிக்கல் ஆஃப் ஃபயரிங் இங்க். பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, இங்கை வந்து ஹீட் பண்ணிவிட்டு பை ஹீட்டிங் it explodes towards the paper on your bubbles or by using the physico-electricity in which tiny electric current controlled by electronic circuit are used inside the printer to spread ink in a jet speed. Jet speedல நான் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. Inkjet printers can spread millions of dots of ink at the paper every single second. ஒரு செகண்ட்லையும் நிறைய millions of dots அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து inkjet printer. Next is speakers. Speakers produces voice output audio using speaker along with the speech synthesis software. This computer can provide a voice output. This has become very common in places like airlines, school, banks, railway station, etc. இன்னைக்கு பேங்க்ஸில், ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் செட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்பீக்கர்ஸ் என்ன ஆகும்னா நம்ம கம்ப்யூட்டரில் என்ன மெசேஜ் போட்டு விட்றோமோ அதை வந்து நமக்கு சொல்கிறதுக்காக பயன்படக்கூடியது. மைக்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணோம்னா ஸ்பீக்கர்ஸை அவுட்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். ப்ரொஜெக்டர் ஆல்சோ கால்ட் அஸ் எ அவுட்புட் டிவைசஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் த கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் ஏ பிக் ஸ்க்ரீன். மானிட்டரில் இல்லாமல் பெரிய ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் யூஸ்ட் டு டிஸ்பிளே த ப்ரெசன்டேஷன் இன் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம்ஸ். கிளாஸ் ரூம்ஸில், மீட்டிங் ஹால்ஸ்லாம் நமக்கு பெருசு பண்ணி ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு இந்த ப்ரொஜெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட்டிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். வாட் இஸ் பூட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா
ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணோடனே சில ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸில் எல்லா டிவைசஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து லேண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஈவன் ஃபோன் எடுத்துக்கிட்டால் கூட ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் நடக்கும். என்ன ப்ராசஸிங் அப்படின்னோம்னா நம்மளோட ஃபோனுடைய ரேமு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம் எல்லாம் கரெக்டாக அவங்க போட்டிருக்காங்களா, பேட்ரி போட்டிருக்காங்களா. நீங்கள் பேட்ரி போடாமல் சிஸ்டம் ஆன் பண்ணுங்க முடியாது, சிம்மு போடாமல் சிஸ்டம் ஆன் பண்ணுங்கள், உடனே அது என்ன சொல்லும், ஆன் ஆகிடும். ஆனால் அங்கே என்ன இல்லைன்னு சொல்லும், உங்களுக்கு சிம் கார்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுற ப்ராசஸிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நடக்கும். எல்லாம் நடந்துட்டு அப்புறம் தான் நம்மளோட ஸ்க்ரீன் தெரியும். அதே மாதிரி தான் சிஸ்டம்லேயுமே. அதுக்கு பேர் தான் பூட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். அதுதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது. when your computer is switch on பண்ணோம்னா there is no information in its RAM எதுவுமே இருக்காது. at the same time in ROMன்றது read only memory. the pre-returned program is called post. power on self test. post அப்படின்னம்னா இது 1 மார்க்கில் கேட்பாங்க. power on self test will be executed first. RAMல எதுவும் இருக்காது. நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ROMல என்ன இருக்கும் அப்படின்னா power on self test, அதாவது உங்களுடைய எல்லா டிவைசஸும் கரெக்டாக இருக்காங்கிறத தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அது இருக்கும். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் த பயாஸ், அதாவது இதெல்லாம் ரெடியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான், போஸ்ட்டு தான் நடக்கும். நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணின உடனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மானிட்டர், ஏன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், துடைக்கும் போது ஏதாவது பண்ணும்போது சரியாக ப்ளக் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். கீபோர்ட், மானிட்டர், மைக்கு, ஸ்பீக்கரு, கேமரா எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டிவைசஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு ஃபிக்ஸாக இருக்கா சிபியூலன்னு பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பார்த்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஒன் பயாஸ், பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பூட்டிங். அடுத்தது பயாஸ்ங்கிறது ரேமில் கொண்டு வந்து இதை கொண்டு வந்து ஓஎஸை கொண்டு வந்து வச்சுட்டு சிஸ்டமை ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை காமிக்கணும். ஸோ இதுதான் பயாஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படிங்கிறது. தேர் ஆஃப்டர் ப்ரோக்ராம் கால் பூட்ஸ்ட்ராப் லோடர் ட்ரான்ஸ்ஃபர் த ஓஎஸ் ஃப்ரம் எ ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி. ஸோ பூட்ஸ்ட்ராப் ஹோல்டர் அப்படிங்கிறவர் தான் போய் ரேமில் என்ன பண்ணணும்னா ரோமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரேமில் ப்ளேஸ் பண்ணி நமக்கு கெட் ரெடி அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. Now the OS gets loaded, Windows or Linux etc. and we will get executed. Booting process is 2 types. Booting process 2 type. இது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா என்ன, வார்ம் பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ 2 டைப் ஆஃப் பூட்டிங் இருக்குது. பூட்டிங்னா ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பூட்டிங்கிறது. ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதாவது உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தது பயாஸ், பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ், அதை மாதிரி இருக்கிறது தான் பூட்ஸ்ட்ராப் லோடர்கிட்ட சொல்லி ரேமில் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறது தான் பயாஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம கொடுத்துட்டு சிஸ்டம் விண்டோஸை நமக்கு பிளேஸ் பண்ணி நம்மளுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன், ஓப்பனிங் ஸ்க்ரீனை நம்ம கண்ணில் காமிக்கிறது. ஸோ அந்த தட் இஸ் கால்ட் அஸ் அ பூட்டிங். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறது. கோல்டு பூட்டிங் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ சிஸ்டம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம், நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. when the system starts from initial stage, that is it is switched on, we call it cold booting or hard booting. When the user presses the power button press பண்றோம், the instructions are ready to from the ROM to initiate the booting process. first time பண்றதுக்கு பேரு கோல்டு பூட்டிங். வார்ம் பூட்டிங் அப்படின்னா சப்போஸ் சில சமயம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுது, அல்லது ஏதாவது டிவைசஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணவுடனே கேட்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் எகைன் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், ரீபூட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். தட் ரீபூட் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது அப்படின்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். when the system is restart, நம்ம ஃபோன் கூட அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கோல்டு பூட்டிங். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு ஹேங் ஆகிடும், உடனே என்ன பண்ணுவோம், நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த ஃபோனை சைட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே என்ன ஆகுது, ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகுது. ஸோ அதர் இஸ் கால்ட் அஸ் ரீஸ்டார்ட். இதுதான் வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறது. So when the system restarts or when the reset button is pressed, we can call it warm booting or soft booting. This system does not start initial state, and also the diagnostic test need not to be carried out in this case. There are chances to data loss and system damages as a data
might not have been stored properly. ஸோ ப்ராப்பராக ஸ்டோர் ஆகலை அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்ம் பூட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வார்ம் பூட்டிங். இதோட என்ன முடிஞ்சுது அப்படின்னா the first lesson is over and then ஃபர்ஸ்ட் லெசனோட 1 marks 2 marks நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை எழுதுங்க. ஓகேவா? ஓகே பாய்ஸ், தேங்க்யூ.